வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த டூல் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் விஷன். எப்படி ஹியூமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா விஷன் இருக்கு. அந்த விஷன் மூலமா நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆயிட்டு அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்த இடத்துல இருக்குன்றத செக்ரிகேட் பண்ணிட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு கேமராவாலையும் பண்ண முடியும். அது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, இதனுடைய ஃபீச்சர் என்ன, இதை டே டு டே லைஃபுக்கு பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எந்த பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம். இந்த டெக்னாலஜியை பத்தி நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதே மாதிரி சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர் இன்னோவேட்டிவா கிரியேட்டிவிட்டியா பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தோம் அப்படின்னா அப்ரூவலுக்காக, கவர்மெண்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். வாங்க, அவர் எதுக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி எதுக்கெல்லாம் யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீட் பண்ண போற சக்திவேல் அவர்கிட்ட தான் நம்ம இந்த டீடைல கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வணக்கம் சக்திவேல். வாட் இஸ் கம்ப்யூட்டர் விஷன்? கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது, அதனுடைய பயன்கள் என்ன? மார்னிங் சார். கம்ப்யூட்டர் விஷன்னா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட காம்பனன்ட் சார். இப்போ இதுல ஒரு ஃபீல்ட் மாதிரி சார். இது மிஷின்ஸ்க்கு அப்புறமா எபிலிட்டி கொடுக்கும் சார். அதாவது இமேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்ப்ட் பண்ணும் சார். நமக்கு ஹியூமன்ஸ் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்றோம் சார். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா லேப்டாப்னு சொல்லுவோம், மவுஸ்ன்னு சொல்லுவோம் சார் ஈஸியா. இப்போ அதுவே நம்ம கம்ப்யூட்டர் சைட் பார்க்கும்போது அது பிக்சல் மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ணி, அதாவது ஒரு இமேஜை கேதர் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணி கரெக்டா அது என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் சார். இதுதான் சார் கம்ப்யூட்டர் விஷன். இது மொத்தம் மெயின் டாஸ்க் மொத்தம் 3 இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளாசிபிகேஷன் பண்ணும் சார். செகண்ட் ஒன் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், அண்ட் தேர்ட் ஒன் இமேஜ் செக்மெண்டேஷன் சார். இமேஜ் கிளாசிபிகேஷன் தான் ஒன்றும் சார். இது இமேஜ்ல என்ன இருக்குன்னா ஐடென்டிஃபை பண்ணி தரோம் சார் ஈஸியா. இப்போ இங்க ஒரு லேப்டாப் இருக்குன்னா லேப்டாப் இருக்கு, அண்ட் இங்க இந்தியாவோட சிம்பிள் இருக்குன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா ஒரு பாக்ஸ் போட்டு நேமோட ரெப்ரசென்ட் பண்ணோம் சார். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா ஒன்றும் இல்லை சார். இது ஐடென்டிஃபை பண்ற மட்டும் இல்லாம ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு பவுண்டிங் பாக்ஸ் போட்டு காமிக்கும் சார். இந்த டேபிள்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா கரெக்டா ஒரு பவுண்டிங் பாக்ஸ் மெத்தட் மாதிரி இருக்கு. ஒரு பாக்ஸ் ரெட் கலர் பாக்ஸ் ஆர் ஒயிட் கலர் பாக்ஸ் கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டா சர்க்கிள் பண்ணி என்ன ஹைட்ல இருக்கு அதெல்லாம் கரெக்டா மெஷர் பண்ணி காமிக்கும் சார். அந்த இமேஜ் செக்மெண்டேஷன்லாம் அவ்வளோதான் சார். இது ரொம்ப டீடைல்டா இமேஜ் ஒவ்வொரு பிக்சரும் எந்தெந்த ஆப்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா சொல்லணும் சார். இது நம்ம மோஸ்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணா ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்ணணும் சார். செல்ஃப் கார் டிரைவிங்ல இருக்கு சார், அண்ட் மெடிக்கல் இமேஜிங் இருக்கு, செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் சார். செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் நம்ம பேசும்போது இப்போ ஒரு கேமரா அனலைஸ் பண்ணுது சார். லைக் இப்போ ஒரு பர்சன் மூவ் பண்றாங்கன்னா ஈஸியா அதை அனலைஸ் பண்ணி பர்சன் மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன்லாம் இருக்கு சார். இப்போ கேமராலாம் அதெல்லாம் தான் சார் இப்போ எவ்வளோ தான் சார் மெயினாக நம்ம ட்ரெயின் பண்ணிருக்காங்க அதை வச்சு. மெயினாக கம்ப்யூட்டர் விஷன்ல ஒரு செக்மெண்டேஷன் தான் சார் எவ்வளோ. யூ லுக் ஒன்லி ஒன்ஸ், அதான் சார். இப்போ எப்படின்னா எவ்வளோ ஒன்றுமே இல்லை சார். ஒரு ஈஸியான மெத்தட்ல சொல்லணும்னா ஒரு இமேஜை சிங்கிள் ஃபார்மேட்ல ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடுங்க சார். ஸ்கேன் பண்ணிட்டு எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எங்கெங்க இருக்குன்னு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே மாதிரி இது ஒன்றும் இல்லை சார், நீட் ஃபார் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் தான் சார் எவ்வளோ. இந்த டாஸ்க்லாம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். லைக் வைஸ் எப்படின்னா என்னென்ன இது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது சார் எவ்வளோனா அது எங்க இருக்குன்னு ரியல் டைம்ல காமிக்கும் சார் ஈஸியா. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா டிராபிக் சிஸ்டம் அண்ட் வெஹிக்கல் பெடிஸ்ட்ரியன் சார். எப்படின்னா இப்போ ஒரு பெடிஸ்ட்ரியன் வெயிட் பண்றாங்க சார். லைக் ஒரு கிராஸ் பண்ணிட்டு வெயிட் பண்றாங்க ஒரு ரோட்ல. அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி எல்லா ரோடையும் கொஞ்சம் பிளாக் பண்ணி அவங்க கரெக்டா கிராஸ் பண்ண வச்சு அப்புறமா டிராபிக் மூவ் பண்ணணும். ஸோ அண்ட் இது பிஃபோர் எவ்வளோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ வரதுக்கு முன்னாடி மாடல்ஸ் லைக் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம், ஹார்ட் கேஸ்கெட்ஸ், ஃபாக் அண்ட் RCN யூஸ் பண்ணோம் சார். இது எல்லாமே கொஞ்சம் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் தான் சார். இந்த மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இமேஜ் மல்டிபிள் டைம் ஸ்கேன் பண்ணோம் சார். நம்ம எவ்வளோ எப்படின்னா சிங்கிள் டைம் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணோம். இது மல்டிபிள் டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் சார். இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா டைம் வேஸ்ட் ஆகும், அந்த டேட்டா கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாகும் சார். இந்த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் மாதிரி தான் சார் இது. அது என்னன்னா இமேஜோட டிஃபரெண்ட் பார்ட்ஸை திரும்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். நாட் லுக்கிங் ஒன்ஸ் சார். எவ்வளோனா சிங்கிள் டைம் தான் சார் பார்ப்போம். ப்ராசஸிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் சார் நம்மளோட ஓல்டு மாடல்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது. ஹை கம்ப்யூட்டேஷன் காஸ்ட் அண்ட் ரியல் டைம் சூட்டபிள். லைக் எப்படின்னா நம்ம ஒரு இமேஜை கொடுத்தோம்னா அதை அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு நம்ம எதுக்கு நம்ம ஒன்ஸ் அனலைஸ் பண்ணி நம்மளே பார்த்தா ஒரு ஒன்ஸ் பார்த்தாலே எந்தெந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு சொல்லுவோம் சார்.
ப்ரீவியஸ் வெர்ஷன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சார் டீப்பா. அதனால தான் சார் இப்போ நம்ம எவ்வளோவே கொண்டு வந்தோம். இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார். எவ்வளோ வந்து யூ ஒன்லி லுக் ஒன்ஸ் சார். இந்த எவ்வளோனா இப்போ பேர் சொன்ன மாதிரி எவ்வளோ இமேஜ் ஒரு தடவை தான் பார்க்கும் சார். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ப்ரெடிக்ட் பண்ணும். இது ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் கிட்ட ரொம்ப டிஃபரன்ஸ் சார். பழைய மெத்தட்ஸ் தான் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ், அது ரொம்ப டிஃபரன்ஸ் சார். அவங்க மல்டிபிள் டைம் ஸ்கேன் பண்ணுவாங்க சார். எவ்வளோ என்ன பண்ணுன்னா சிங்கிள் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணும் சார் ஃபுல் இமேஜ் ஸ்கேன் பண்ண. அதனால தான் இது ரொம்ப ஃபாஸ்ட், எஃபிஷியன்ட் அண்ட் ரியல் டைம் டிடெக்ஷனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு சார். எவ்வளோ யூஸ் பண்ற அப்ளிகேஷன் மோஸ்டா டிராஃபிக் மானிட்டரிங், சர்வேலன்ஸ் சிஸ்டம் அண்ட் ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் சார். இப்போ வந்து ஒருத்தங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் வந்து ஹியூமன் மேடா இல்லை அவங்களே லைக் வந்து அவங்களே எதர்ச்சியா போனாங்களா இல்லை அவங்க ஆக்சிடென்ட் அவங்களுக்கு பண்ணிக்கணும்னு இதுவா இருந்துச்சு, லைக் சூசைட் காஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம் சார். இப்போ வந்து நம்ம ஸ்லைட்க்கு போகலாம் சார். ஸ்லைட்ல என்ன இருக்குன்னா முதல்ல எவ்வளோனா என்னன்னு பார்ப்போம் சார். இங்க 2 டிஃபரன்ஸ் இருக்கும் சார். இமேஜ் கிளாசிஃபிகேஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் சார். எவ்வளோல கிளாசிஃபிகேஷன்னா மாடல் ஜஸ்ட் இமேஜ் வந்து என்ன இருக்குன்னு சொல்லுவோம் சார். இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கேட்னு இருக்குன்னா கேட்டன் மட்டும் தான் சார் பண்ணுவோம். அதுவே டிடெக்ஷன்னா ஒன்றும் இல்லை சார். பவுண்டிங் பாக்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்கும் சார். லைக் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேல பாக்ஸ் போட்டு அந்த நேமோட டிடெக்ட் பண்ணிருக்கோம் சார். அந்த ஆப்ஜெக்ட் என்ன சைஸ் இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, அது எல்லாமே டிடெக்ஷன் மெத்தட்ல ஈஸியா கொடுக்கும் சார். ஹேர் கேட்சட் மோஸ்ட் இந்த பிஃபோர் எவ்வளோலாம் நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணணும் பார்க்க போகிறோம் சார். இப்போ வந்து ஹேர் கேஸ்கெட்ஸ்னு ஒரு மாடல் சொன்னேன் சார். இது வந்து மோஸ்ட்லி ஃபேஸ் டிடெக்ஷன் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹாக் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் தான் சார். இப்போ வந்து ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அதில் இருக்க மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் சார் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்லைடிங் விண்டோனா இமேஜஸ் மல்டிபிள் டைம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். அண்ட் RCN ரீஜன் பேஸ்ட் டிடெக்ஷன் சார். இது எல்லாமே தனித்தனியா தான் சார் இருக்கு. பட் இது எல்லாமே சேர்ந்தது ஒரே டீம் தான், ஒரே மாடல் தான், எவ்வளவுதான் சார். அதனாலதான் சார் மெயின் ப்ராப்ளம்ஸ். இமேஜ் மல்டிபிள் டைம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஹை காம்பனேஷன் காஸ்ட் ஆகும், ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு சூட்டபிள் ஆகாது. எக்ஸாம்பிள் CCTV சர்வேலன்ஸ் எல்லாம் ரொம்ப டிலேவா வந்தது சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா ஒரு பர்சன் மூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நேரம் வச்சு அனலைஸ் பண்ணி தான் திரும்புற மாதிரி இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் அப்டேட்லாம். பட் ஆனால் இப்போ கரண்ட் அப்டேட்னா எவ்வளோ யூஸ் பண்ணும் போது இப்போ பர்சன் வாக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே தெரியும் சார். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ தீஃப் யாராவது வந்தாங்கன்னா டெஃப்ட் நடக்க போகுதுன்னா அது கரெக்டாக எந்த ஸ்பாட்ல நடக்குது, எந்த ஆங்கிள் நடக்குது. இப்போ நம்ம மோஸ்டா CCTV கேமராஸ்ல இப்போ 360 டிகிரி தான் சார் இப்போ அதிகமாக இருக்கு. அண்ட் பர்த் ஆஃப் யோலோ வந்து 2016 ஜோசப் ரெட்மேன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார். யோலோ வந்து எந்த கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அல்ட்ராலைட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க சார். இமேஜ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா பார்க்காம ஃபுல் இமேஜ் ஒரே தடவை மட்டும் தான் சார் ஸ்கேன் பண்ணும். அப்புறமா இப்போ யோலோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றோம் சார். யோலோ வந்து கிரிட் ஸ்ட்ரக்சரா டிவைட் பண்ணும் சார். ஒரு இமேஜை வந்து ஒவ்வொரு கிரிட் செல்லும் ப்ரெடிக்ட் பண்ணும் சார். பவுண்டிங் பாக்ஸ், கான்ஃபரன்ஸ் ஸ்கோர், அந்த கிளாஸ் ப்ராப்ளம் சார். இது கான்ஃபரன்ஸ் ஸ்கோர்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த 99% கொடுப்பாங்க சார். இந்த ஆப்ஜெக்ட்க்கு இந்த நேம் தான் பர்ஃபெக்டா இருக்கும். லைக் வந்து இப்போ ஒரு டாக் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மாடல் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். இப்போ எவ்வளவு நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணோம்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் கொடுக்கணும் சார். கண்டென்ட்ஸ் அப் 2 GB or 3 GB ஆஃப் டேட்டா செட். அந்த டேட்டா செட் கொடுத்தாதான் இமேஜ் டேட்டா செட் தான் சார் எவ்வளவு கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு இமேஜ் கிளாசிபிகேஷன் மாடல் தான் சார். இப்போ ஒரு டாகோட இமேஜஸ் வந்து இத்தனை ப்ரீட்ஸ் இருக்கும் சார். லைக் வந்து டாக்ஸ் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் இருக்கும். அதுல எல்லா ப்ரீட்ஸ் அண்ட் டேட்டா செட்டும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ ஒரு டாகோட போட்டோ கொடுத்தோம்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆஃப் பொமேரியன் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஹானர் ஸ்கோரோட கொடுக்கும் சார். 99% இந்த டாக் அதோட பேர் தான் இது அப்படின்னு கொடுக்கும் சார். அண்ட் எவ்வளோ ஆர்கிடெக்சர்லாம் ஈஸி சார். இது வந்து எவ்வளோ வந்து CNN நெட்வொர்க் யூஸ் பண்ணும் சார். கன்வென்ஷன் நியூரல் நெட்வொர்க் சார். ஓல்டு மெத்தட்ஸ் மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜஸ் இல்லாம சிங்கிள் நியூரல் நெட்வொர்க் தான் சார் யூஸ் பண்றாங்க எவ்வளோல. அண்ட் வந்து எவ்வளோ வெர்ஷன்ஸ் வந்து 2016 எவ்வளோ மட்டும் சார் லான்ச் பண்ணாங்க, விச் இஸ் வெர்ஷன் 1. இப்போ கரண்டா 2026 எவ்வளோ V8 லான்ச் பண்ணிருக்காங்க சார். வெர்ஷன் 8 வரைக்கும் விச் இஸ் கம் அக்ராஸ் எவ்வளோ V1, V2, V3 அண்ட் ஸ்டில் அப் டு V8 சார். இப்போ வந்து நம்ம மாடல் வந்து எதெல்லாம் அக்ராஸா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம்னா V5 அண்ட் V8 சார். V8 வந்து நம்ம ஹை அண்ட் லேப்டாப்ஸ் மட்டும் தான் சார் யூஸ் பண்ண முடியும், லைக் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா. V5 வந்து நம்ம ஒரு இந்த லேப்ல யூஸ் பண்ணலாம் சார். கேமிங் லேப்டாப்ல நார்மலா யூஸ் பண்ணா ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டேட்டா செட், ஒரு 10 GB டேட்டா செட் மட்டும் தான் சார் ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ அதுவே நம்ம வந்து ஒரு 30 GB 50 GB டேட்டா செட் தான் ட்ரெயின் பண்ணோம். V8 மாடல் மாதிரி தான் சார், ஹையர் அண்ட் மாடல் தான் சார் போகணும். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்லாம் மாறும் சார். லைக் வந்து நம்ம எவ்வளோ வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் சார், ஓப்பன் சர்வீஸ். பட் ஆனால் நம்ம காஸ்ட் மாறும்னு எது சொல்றோம்னா நம்ம இப்போ ட்ரெயின் பண்றோம் சார், அதுக்கு டைம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் சார். இதுதான் சார். இது அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னா எவ்வளோ வந்து ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் நிறைய அப்ளிகேஷன் ஆகுது சார். எக்ஸாம்பிள் டிராஃபிக் டிடெக்ஷன் யூஸ் பண்றாங்க,
செல்ஃப் கார் டிரைவிங்ல யூஸ் பண்றாங்க சார், சர்வேலன்ஸ் சிஸ்டம், மெடிக்கல் இன்ஜினியரிங், ரீட்டைல் கஸ்டமர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் சார் ஆல்ரெடி. இப்போ எப்படின்னா ஒரு டிராஃபிக் சிஸ்டம்ல ஒரு சைட்ல வந்து டிராஃபிக் எதுவுமே இல்லை சார், இன்னொரு சைட்ல வந்து டிராஃபிக் ஃபுல்லா இருக்கு சார். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பைபாஸ் பண்ணாம எல்லாமே ப்ரீ ட்ரெயின்டா இருக்கு சார். 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இந்த சிக்னல் ஓப்பன் ஆகும், 30 செகண்ட்ஸ் தான் இந்த சிக்னல் ஓப்பன் ஆகும். பட் ஆனா அது இல்லாம ஒரு எவ்வளோ வந்து அனலைஸ் பண்ணி ஈஸியா ஓப்பன் பண்ற மாதிரி சார். இப்போ வந்து இந்த சைட்ல வந்து யாருமே எந்த பீப்புள்ஸ் யாருமே இல்லை, ஸோ இந்த சைட்ல இருக்க பர்சன்ஸ் இந்த டிரைவிங் பண்ற பீப்புள்ஸ் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு சார். இப்போதைக்கு நான் அதை பண்ணியாச்சு சார், ப்ராஜெக்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கு, பேட்டர்லாம் அப்ளை பண்ணியாச்சு. பட் ஆனால் கவர்மெண்ட் சைட்ல வந்து அப்ரூவல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணாங்கன்னா தென் ஐ கேன் ப்ரொசீட் டு அனதர் ஸ்டெப் அனதர் சார். அதான் சார் மெயின் இது. இதோட அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன்ஸ் மட்டும் சொல்றேன். அட்வான்டேஜ்னா ஒன்று சார், ரியல் டைம் டிடெக்ஷனுக்கு ரொம்ப ஒர்க் சார் எவ்வளோ, அண்ட் ஹை ஸ்பீட் சார். இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம ஃபுல்லா கொடுத்தோம்னா அது வித்தின் ஒரு 1 hour சொல்ல முடியாது சார், 10 to 15 minutes. ஒரு இமேஜுக்கு 10 to 15 seconds தான் சார் ஆகும். இப்போ அதுவே நம்ம ஹை அண்ட் ஒரு 5 GB 10 GB கொடுத்தா வித்தின் ஒரு 2 hours அந்த டேட்டா செட்டை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் சார். அண்ட் லிமிடேஷன் பார்த்தா ஸ்மால் ஜென்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் சார். லைக் வைஸ் இப்போ ஒரு ரிங் வைக்கிறோம்னா ஒரு ரூம் ஃபுல்லா, அந்த ரிங் வந்து நம்ம ஒரு ரூம் ஃபுல்லா போட்டோ எடுத்து போறோம்னா அந்த இடத்துல ரிங் இருக்குன்னு அதை டிடெக்ட் பண்ணலாம் சார். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சார் கணக்கு எடுத்துக்கும். அப்புறமா லார்ஜ் டேட்டா செட் தேவை சார் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மினிமம் ஒரு 1 GBக்கு மேல இருக்கிற மாதிரி டேட்டா செட் தான் சார் தேவை இருக்கு. லைக் ஏன்னா சின்ன சின்ன டேட்டா செட்ஸ் கொடுத்தோன்னா இது அக்யூரேசி ரொம்ப குறையும் சார். அண்ட் கன்க்ளூஷன் எப்படி சொல்றேன்னா எவ்வளோ கம்ப்யூட்டரைசேஷன் ஒரு பிக் ரெவல்யூஷன் கொண்டு வந்துச்சு சார். காசு ஏன்னா பழைய எல்லாமே தனித்தனியா வச்சாங்க, ஃபேஸ் செக்ஷனுக்கு ஒன்று தனியா, ஒரு இதுக்கு தனித்தனியா வச்சிருந்தாங்க சார். ஸோ எவ்வளோ எல்லாமே கம்பைன் பண்ணி சிங்கிள் ஃபார்மேட்ல எடுத்துட்டு வந்தாங்க சார். மெனி திங் லைக் வந்து 1 to many ஆகினாங்க சார் எல்லாத்தையும். இப்போ இது நிறைய இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது சார், அண்ட் கன்யூஸா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் சார் இருக்கு. கரண்ட்லி லான்ச் பண்ணது V8 மாடல் சார். இப்போ இண்டஸ்ட்ரியெல்லாம் V8 தான் சார் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிஃபோர் V5 யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ கரண்ட்லி V8 யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சிலாம் நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா எப்படி? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிராபிக் போலீஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் டூல வந்து பார்த்தோம்னா இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு 100 வெஹிக்கிள் வந்து ஒரு சிக்னல்ல நிக்குது, 100 வெஹிக்கிள் சிக்னல் போட்ட உடனே மூவ் ஆகுது. அதுல வந்து ஒரு 5 பேர் மட்டும் ஹெல்மெட் போடாம இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஃபைன் போடணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை வச்சுட்டு அந்த 5 பேருடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் நம்பரு அவங்க டீட்டெயில் எடுத்துட்டோம்னா அவங்க அட்ரஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க இந்த டேட்டுக்கு இந்த இடத்துல ஹெல்மெட் போடாம டிராவல் பண்ணாங்க, இல்ல டிராபிக் ரூல்ஸை வந்து வயலேஷன் பண்ணாங்க அப்படின்றத அது எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ நாளைக்கு அவருக்கு வந்து ஒரு ஃபைன் போட்டு நம்ம, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபைன் எல்லாம் ஆன்லைன் ஆயிட்டதுனால அவங்களுக்கு வந்து செலான் அனுப்புறோம் அப்படின்னா அவர் நாளைக்கு கேட்டாலும் நீ இந்த இடத்துல வயலேட் பண்ணதுக்கான ப்ரூஃபும் காமிக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேனுவல் ஒர்க் இங்க கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த தான் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் சொல்றாங்க. இதை தவிர வேற என்ன? எக்ஸாக்டா நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படின்னா இது ஆல்ரெடி ஒரு இன்பில் சிஸ்டம் தான் சார். ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணிட்டாங்க சார் ரியல் வேர்ல்ட்ல ஃபைன் டிடெக்ஷன். இப்போ எப்படின்னா ஒரு நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5 to 10 GB ஆஃப் டேட்டா செட்ஸ் ட்ரைன் பண்ணணும் சார். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஹெல்மெட் போட்டுருப்பாங்க, சில பீப்புள்ஸ் வந்து ஹெல்மெட் போடாம இருப்பாங்க சார். அதெல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ற மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கணும் சார். அது கரெக்டாக அந்த கமெண்ட்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணி டேட்டா ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும் சார். ப்ரீ ட்ரெயின் மாடல் ஆகும் சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மாடலை ஃபுல் ட்ரெயின் பண்ணிட்டு அந்த ப்ரீ ட்ரெயின் மாடல் கொடுக்கணும் சார். இப்போ நம்ம அங்கே வைக்கிறோம்னா அங்கே வந்து ஒரு சிக்னல்ல வந்து கேமராஸ் இருக்கும். அந்த கேமராஸ் வந்து n நம்பர் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கும். அதுல ஜஸ்ட் ஒரு 5 to 10 நிமிஷம்னா 10 seconds or 20 seconds ஒன்ஸ் வந்து எவ்வளோக்கு வந்து இமேஜ் சென்ட் ஆகிட்டே இருக்கும் சார். சென்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா இப்போ அந்த டிராபிக்ல இருந்து யாரெல்லாம் ஹெல்மெட் போடலையோ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த அவங்களோட டீடைல்ஸ் வந்து எக்ஸாக்டா போய் ஃபைன் சிஸ்டம்க்கு போயிடும் சார். இவங்கெல்லாம் ஹெல்மெட் போடலதுக்கு இமேஜோட சார் எக்ஸாக்டா போனே அவங்க செலான்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் பைக் ஓனர்ஸ்க்கு வந்து செலான்ஸ் வந்து எல்லாமே ஃபைன்ல இருந்து எல்லாமே போயிடும். ஓகே ஓகே. இப்போ இமேஜ் கிளாசிபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யோலோல சொன்னோம். இமேஜ் கிளாசிபிகேஷன்னா நான் ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ வந்து அப்லோட் பண்ணி கேட்கறேன் அப்படின்னா இப்போ அந்த போட்டோல வந்து ஒரு 10 இடத்துல வந்து 10 புக்ஸ் இருக்கு அப்படின்னா 10 புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்.
வேற ஏதாவது ஒரு டூல்ஸ் இருக்கு அப்படின்னா, மொபைல் இருக்குன்னா அது மொபைல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அது மார்க் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதால பண்ண முடியுமா? ஆமா சார், பண்ண முடியும் சார். அண்ட் எக்ஸாக்டா வேற என்ன பண்ணணும்னா, இந்த யோலோ வந்து எப்படின்னா, ஒரு புக் இருக்குன்னா அதுல இருக்க வேர்டிங்ஸ் கூட என்டெக்ட் பண்ணும் சார். புக் கவர் மேல இருக்க வேர்டிங்ஸ். அண்ட் இப்ப வந்து இப்ப டேபிள்ல வந்து அங்க ஒரு புக் இருக்கு சார், பேப்பர் கிராஃப்டிங். இப்போ அண்ட் சம் கைண்ட் ஆஃப் அதர் புக்ஸ் இருக்கு சார், பொன்னியின் செல்வன், கல்கி, அந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்கு சார். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஒரு 5 to 10 புக்ஸ்ல ஐ நீட் டு ஐடென்டிஃபை த பொன்னியின் செல்வன் புக்ஸ் அண்ட் கல்கி. அது பார்க்கணும்னா நான் ஜஸ்ட் அந்த கமாண்ட்ல போயிட்டு பொன்னியின் செல்வன் புக்னு சர்ச் பண்ணாலே போகும் சார். அது எங்கன்னு கரெக்டா பாக்ஸ் பவுண்டிங் பாக்ஸ் வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்து ஈஸியா கொடுத்துரும் சார். அண்ட் யூ கேன் ஈஸிலி பிக் இட் அப். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த யோலோ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ஃபங்க்ஷன், இதனுடைய ஃபங்க்ஷனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் நம்ம மற்ற டூலை விட இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? ஏன் சார், யோலோனா ஒன்றும் இல்லை சார். இது வந்து ஒரு இமேஜை வந்து கிரிட்டா டிவைட் பண்ணும் சார் ஈஸியா. ஒரு இமேஜ் வந்து ஃபுல் ஸ்கேல்ல இருக்குன்னா அது பிக்சல்ஸா டிவைட் பண்ணும், கிரிட்டா டிவைட் பண்ணும் சார். ஒவ்வொரு கிரிட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணும் சார். இது மொத்தம் 3 இதுவாக இருக்கு, பவுண்டிங் பாக்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஸ்கோர் அண்ட் கிளாஸ் ப்ராபர்ட்டி சார். பவுண்டிங் பாக்ஸ் தான் ஒன்றும் இல்லை சார். இமேஜஸ் வந்து எக்ஸாக்டா ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி பேர் லைக் அதோட நேம் கொடுக்குறோம் சார். லேப்டாப்னா இது லேப்டாப், புக்ஸ்னா இது புக்ஸ். அந்த புக்கோட பேர் கூட ஐடென்டிஃபை பண்ணும் சார். அந்த கான்ஃபரன்ஸ் ஸ்கோர்னா லைக் வந்து இது வந்து 99% அக்யூரேசி கரெக்டா இருக்கு, அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே. இப்போ யோலோவுடைய லிமிடேஷன் என்ன? இது யாரெல்லாம் என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்க்கலாம், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இது வந்து எப்படின்னா ஸ்மால் டேட்டா செட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது சார். லைக் வந்து இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் மட்டும் தான் ட்ரெயின் பண்ண முடியாது சார். லைக் ஜிபி மாதிரி இருந்தால் 1 GB or 2 GB டேட்டா செட்ஸ் இருந்தால் சார் ட்ரெயினே ஆக முடியும். ஸ்மால் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருந்தால் இதோட அக்யூரசி ரொம்ப டேமேஜ் ஆகும் சார். அண்ட் இது வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் தான் டிடெக்ட் பண்ண முடியாது சார். எக்ஸாம்பிள் ஒரு ரிங் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா டிடெக்ட் பண்ணாது சார். ஒரு மீடியம் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் சார் டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் அக்யூரசி கம்மியா இருக்கு சார். இது வந்து நம்ம அந்த மாதிரி டேட்டா செட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ தேங்க்ஸ் சக்தி. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டா இந்த டூலை பத்தி, யோலோ அண்ட் கம்ப்யூட்டர் விஷனை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிஸ்னஸ், டிஜிட்டல் பிஸ்னஸ், உங்களுடைய ஃபுட் பிஸ்னஸ், உங்களுடைய டிராவல், உங்களுடைய எஜுகேஷன் பிஸ்னஸுக்கு தேவையான டிஜிட்டல் டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான வீடியோல மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.